இந்தியன்ஸ் என்ன சாப்பிடுறாங்கன்ற லிஸ்ட் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ரெடி ஆயிடுச்சா? நம்மள மாதிரி ஸ்டைலான ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது இல்ல சார். இதான் லிஸ்ட், நீங்களே பாருங்க. உண்மையா அது 200 வகை தானிய வகைகளை சாப்பிடுறாங்களா? அதனாலதான் அவங்களோட சண்டை போட முடியல. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் ஃபுட் இல்லையா, மருந்து. சோளம், கம்பு, தெனை, சாம, வரகு எங்க இருந்தே கிடைச்சது இவங்களுக்கு? இது எல்லாமே 200 வகையான டைமண்ட் மாதிரியா? லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க கேழ்வரகு பேரே வாரியர் ஃபுட்யா, போன் ஃபுட். இத ஒருத்தன் சாப்பிட்டானா தோல் மேல 100 கிலோ தூக்கி போட்டு பொறுமையா நடந்து போவோம். இன்னும் 100 வருஷத்துக்கு இவனுங்க இதையே தின்னானுங்கன்னா இவங்களுக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம் வராது. இவங்களுக்கு தேவையான அயன், கால்சியம், ஃபைபர், மெக்னீசியம் எல்லாமே இந்த ஃபுட்ல கிடைக்குது. முதல்ல இத பயிரிடுறத நம்ம தடுக்கிறோம். ஊர்ல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி மில்லட் எல்லாம் ஏழைங்க சாப்பிடுற ஃபுட், பணக்காரங்க எல்லாம் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடணும், கோதுமை தான் சாப்பிடணும், மைதா தான் சாப்பிடணும் அப்படின்றத அவங்க மைண்டுக்குள்ள ஏத்துங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு அவனுங்க மில்லட்டே சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற மருந்து எப்படி அவங்க ஊர்ல விற்க முடியும்? இதுல இன்னொரு அதிசயம் பாரியா, அரிசி விளைய வைக்கிறதுக்கு 3000 இருந்து 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. கோதுமையை விளைய வைக்கிறதுக்கு 1500 இருந்து 2000 லிட்டர் தேவைப்படுது. ஆனா மில்லட் உருவாகிறதுக்கு 200 இருந்து 300 லிட்டர் போதும். இதை இமீடியட்டா நிறுத்தலன்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்தியன்ஸ் உடம்புல எந்த வகையான ப்ராப்ளமும் வராது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்களோட ஜெனட்டிக்கே இந்த மில்லட் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்கனால இவங்க உடம்புல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இன்னும் 2-3 தலைமுறைக்கு இந்த மில்லட்டையே சாப்பிட விடாத மாதிரி ஒயிட் ரைஸ், மைதா இதையே போட்டு 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 இவங்களை பண்ணாதான் இவங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாத்த முடியும். எதுவும் சாப்பிடாம 10-15 குழந்தை பெற்றுக்கிறானுங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு 10ல 8 குழந்தைங்களுக்கு வைட்டமின், புரோட்டீன் டெஃபிஷியன்சி வரணும். எல்லா பொம்பளைங்களுக்கும் உடம்புல ப்ராப்ளம் வரணும். நேச்சுரலா குழந்தை பிறக்கிறது பெரிய அதிசயமாகணும். அந்த ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வரோம். நான் சொன்னது எல்லாமே இன்னில இருந்தே நடக்கணும். இந்த பேப்பரை அழிச்சிடு, இந்த பேப்பரை நான் அழிச்சிடுறேன். ஆனா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது?